மாதிரி. ஸோ கீழே உள்ள தஞ்சாவூர் சைட்லாம் சின்ன சின்ன பிளாக் இருந்தால் அதனால் பெரிய பாதிப்பு வராது. பட் இது வந்து ரைட் த மெயின் வெசல் தட் சப்ளைஸ் தி என்டையர் ஹார்ட். ஸோ அது ஒன்று இருந்தாலும் இட்ஸ் an important one. ஸோ that's as important as that is. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். Doctor, this technology was there Western countries already. Why India took that much time to approve for this? I think ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே ஆர் மேனுஃபேக்சர். இன்னைக்கு ஸ்ரீதர் வேம்பு சார் சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரியில் இட்ஸ் மேனுஃபேக்சர்ட். அந்த கண்ட்ரியில் இட்ஸ் அவைலபிள் இமீடியட்லி, அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் இட் இமீடியட்லி, அது உடனே கிடைக்குது. இப்போ நம்ம ஊரில் பண்ணுற சாப்பாடு டிஷ்ஷஸ்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் சேர்றதுக்கு பல வருஷம் ஆகுதுல்ல. They never had biryani 30-40 years ago. We've been doing it for a long time. இந்த கண்ட்ரியில் நாங்கள் போகிறதுக்கு டைம் ஆகுது. அதே மாதிரி அங்கே நீங்கள் வர்றதுக்கு இட்ஸ் நாட் சாப்பாடு இல்லை. This is something to do with technology, government approvals. நம்ம government is very strict. It will only approve technologies that are proven beyond doubt to be safe for patient. யூஸ்வலாக FDA approval இருக்கணும், பல ட்ரையல்ஸ் பண்ணிக்கணும், நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம கண்ட்ரியில் அதாவது நம்ம கண்ட்ரியில் உருவாகாத தெரப்பிஸ் எதுவுமே உள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா DCGI ரூல்ஸ் ஆர். அந்த ரூல்ஸ்லாம் தாண்டி தென் அந்த கம்பெனி ஹேஸ் டு மேனுஃபேக்சர் இனஃப் கேத்தீட்டர்ஸ். ஏன்னா அந்த ஒரு கம்பெனி தான் இருக்குது, உலகத்துலேயே ஒரு கம்பெனி தான் இருக்குது ஃபார் லேசர் ஃபார் த ஹார்ட், ஸ்பெக்னெட்டிக்ஸ். இப்போ Philips இஸ் த கம்பெனி. ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இருக்கும்ல. ஸோ தே மேனுஃபேக்சர் ஃபார் ஃபியூ கண்ட்ரீஸ் வேர் ரெடிலி இட்ஸ் அவைலபிள். ப்ளஸ் காஸ்ட், நம்ம country's health cost is slightly less than other countries' health cost where everything is higher. இங்கே வந்து it's a huge cost. That's why it's not available everywhere in India. இப்போ இந்தியாவில் டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு 4 சென்டரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் மிஷின். எல்லாரும் அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக யோசிச்சிங்கன்னா nobody will buy it. ஹைப்ரிட் ஓவர் அதே மாதிரி தான். ஐ திங்க் எவ்ரி டைம் எங்கள் ஓனர் சார் இங்கே இருக்காருக்கு, நான் அவங்க ஆஃபீஸ்க்கு போனாலே ஐயோ இந்த தடவை என்ன கேட்க போகிறான்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலி வி கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் வெரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட், எக்ஸ்பென்சிவ் டெக்னாலஜிஸ் விச் இஸ் அவைலபிள் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். பட் நம்ம கண்ட்ரியில் இல்லையேன்ட்டு. ஏன்னா ஆஸ் அ கிளினிஷியன் ஐ எம் greedy for high-end technology so that patients can get the best, they can get out next day. அதையே நம்ம கண்ட்ரியில் பண்ணக்கூடாதுன்னு ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான கருவிகள் வேணும். They are very expensive, but thankfully இங்கே போய் பார்த்தோம், even though it's not a viable business model, frontline owners are the clinicians. Daily operate பண்ணுறாங்க. அரவிந்தன் சார் இருக்காரு, daily he is operating. He knows ground level reality. பரவாயில்ல, let us start. That's how hybrid OR was started. So இப்போ now still there's only one hybrid OR. We continue to treat so many patients successfully. We replace valves under local anesthesia. Last month we did a 99-year-old man. valve இன்னைக்கு மாத்திரம் 4 வீட்டுக்கு போயிட்டாரு. He's today in Kerala driving and doing everything. இதெல்லாம் only possible because we are hybrid OR. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதோட காஸ்ட் இங்கே வர்றதுக்கு நேரம் கவர்மெண்ட் அப்ரூவல் வரணும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் மாடலை பார்க்காம டூ த பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ், அந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் தானே முடியும். அதனால தான் இருக்கு. என்ன சார், பேஷண்ட் வந்த அப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களா? Yes. So, I just patient was lucky in vechikalaame. Patient got admitted, did an angiogram, bypass panna, angioplasty is a possibility because we do one of the largest angioplasties in Chennai. Most of the patients, எங்க expertise வந்து fixing everything without opening the chest. அதுல ஒரு முக்கியமான ஒரு adjunct, ஒரு கருவி தான் லேசர். அது பேஷண்ட் பண்ற அன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு லேசரே கிடையாது. ஸோ அதுதான் அந்த வீக் தான் வந்தது. ஸோ ஐ தென் called them and said, look, we have a new technology. I think you will be a very good candidate. I think I can get a very good result. உங்களுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதுதான் காலகாலமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த லேசர் மூலமாக என்னால் பண்ண முடியும், உங்களுக்கு ஓகேன்னு கேட்டு அவங்க அக்ரி பண்ணதுக்கப்புறம் தென் they came. Being a first patient அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. But thankfully because they're all medically well-informed patients. She's a senior nurse, son is a doctor, daughter-in-law is a doctor, and therefore it made my job easy. They also learn, they understand the subject. Google பண்றாங்க, this is the best in the world. உலகம் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றாங்க, எங்க மாக்கும் பண்ணலாமே. That's how we got it. Since laser is involved, does it have this more risk factor? Yes, sir. Since laser is involved, does it have more risk factor this operation?
மோர் ரிஸ்க் இல்லாத ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. உள்ளே வந்தாலே ரிஸ்க் தான். பேசிக்காக உள்ளே வரக்கூடாது. முடிஞ்சாலும் இந்த பக்கம் வராமல் இருந்தால் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. பட் அப்படி வந்துட்டாங்கன்னா குயிக்காக வெளியில் போயிடணும். அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா at the end of the day, in the மாதிரி heart disease, one of the information I'd like to pass on is people have this notion heart ரத்த குழாய்கள்லாம் ஓப்பன் பண்ணிட்டா க்யூர் ஆகிடும். க்யூர் என்ற வார்த்தைக்கு இங்கே இடமே கிடையாது. க்யூர் மீன்ஸ் you get a normal heart. நார்மல் ஹார்ட் என்றைக்குமே வரப்போகிறது இல்லை. செயற்கை முறையில் தானே ரத்த ஓட்டத்தை கூட்ட போகிறோம். அது பைபாஸாக இருந்தாலும் சரி, ஆஞ்சியோபிளாஸ்டியாக இருந்தாலும் சரி. ஸோ செயற்கை முறையில் இயற்கையான ஹார்ட்டுக்கு எது பண்ணாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ there is no cure. It's restoration of blood supply using artificial techniques. These are very very important. எது பண்ணாலும் லைஃப் லாங் சர்வேலன்ஸ் வேணும். எது பண்ணாலும் லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்தாலும், எது பண்ணாலும் ஃப்யூச்சரில் ஒரு ரிப்பீட் ப்ரொசீஜர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் வந்து 8 to 10% எது பண்ணாலும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு அது கிடையாது. Therefore quality of life, வாழ்க்கை தரம் எப்படி பெட்டர் ஆகும், குயிக்காக பண்ணிவிட்டு வெளியில் அன்றாட வேலைக்கு போகணும்னா the least invasive option. That is why I think if angioplasty is possible, they should be done. Coming back to your question, risk இருக்கா இல்லையா? Yes, of course. It's a very powerful thing. But இது வரைக்கும் பண்ண எல்லா angioplasty techniques எல்லாமே ரிஸ்க் இருக்கு. We have a drill. Sometimes we put a drill inside the coronary artery. அதுலேயும் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதே ரிஸ்க் தான் இதுவும். இது வரைக்கும் பண்ண angioplasty விட லேசர் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எதுவும் கிடையாது. If they are used by very trained teams, very very sophisticated trained teams and infrastructure to be able to do that safely. So extra risk on கிடையாது. Did you get any special training for this? Yeah, so it involves a lot of training. So that is a very small duration only that. Inge அவங்க வந்து 10 days குள்ள தான் வந்தாங்க சொன்னாங்க. Sure. So in the laser it's been used worldwide for over 15 years. 15 வருஷமா it's been used successfully. I was a cardiologist in London for over 16 years, where I have extensive experience in all this. Of course, hybrid OR எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் எங்கள் ஓனர்ஸை போயிட்டு நின்று கெஞ்சி கூத்தாடி அவங்களெல்லாம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அது வாங்குறது இது வாங்குறது. பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆல் திஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ், ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் தெம். தேங்க்ஃபுல்லி தே பீன் வெரி கைண்ட். ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்ட்ரியில் முதல்ல லான்ச் பண்ணுறதுக்கு கம்பெனி ஆல்சோ வாண்டட் டு லான்ச் இட் த்ரூ அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம். They wanted to launch it only in a hybrid operating room. இது எல்லாமே டிக் பண்ணக்கூடிய பாக்ஸஸ் டிக் பண்ணக்கூடிய ஒரு இடம் காவேரி ஹாஸ்பிட்டல் அமைஞ்சது. They had the best teams and they had the best technology, and so அதனால இங்கே லான்ச் பண்ணோம். Doctor, can you briefly cost differences between these and So இப்போ இதோட காஸ்ட் வந்து இப்போ தான் கவர்மெண்ட் டிசிஜி அப்ரூவல் பண்ணி we did the first one in India, entire country. இந்தியாவில் the first laser angioplasty was performed in Mrs. Revathi இங்கே தமிழ்நாட்டில். So cost we don't know. In fact, it was done free of cost for Mrs. Revathi, thanks to Dr. Manivannan and Kaveri. They said start பண்ணுங்க சார், பரவாயில்ல, காசுலாம் கவலைப்படாதீங்க. So I think this is all very, ஒரு கிளினிஷியன்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. என்ன வேணாலும் பண்ணீங்க, கவலைப்படாதீங்க பணத்தை பற்றி. So it's very very important. I think we're very fortunate to do that. So we did free of cost. We don't know. I think the government and the companies will set a cost. But we think it will be probably in the range of andrada angioplasty with probably extra 2 lakhs extra. Will it be covered under insurance scheme? Will be இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் இன்சூரன்ஸில் எல்லாம் கிடையாது. இப்போ தான் இந்தியாவுக்கே வந்திருக்கு. ஐ திங்க் கவர்மெண்ட் will eventually, I think நம்ம கவர்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருவாங்க. We are very early, sir. We are way ahead. In the journey will continue for a very long time. Thank you, Doctor. Thanks.